ஓகே, இப்போ நம்ம கொலிஷனில் ஒரு சம்மில் இருக்கிறோம். இது ஷார்ட்கட் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் போட்டலாம். பட் அந்த ஷார்ட்கட் ஃபார்முலாவை எப்படி வந்துச்சுன்னு தெரியணும்ல. சரி, என்ன கொடுத்துருக்காங்க? 2 ஐடென்டிக்கல் பால்ஸ் அப்படிங்கும் போதே மாஸ் கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ என்னது? 2 ஐடென்டிக்கல் பால்ஸ் M1 M2 ஐடென்டிக்கல்னால ரெண்டுமே சேம் மாஸ் தான். நெக்ஸ்ட், இனிஷியலி அட் ரெஸ்ட், ஒன் ஆஃப் தம் இனிஷியலி அட் ரெஸ்ட். அப்போ என்னது? செகண்ட் பால் இனிஷியலி அட் ரெஸ்ட்னு வச்சுக்கோம். அப்போ U2 என்னது? 0. ஃபஸ்ட்டு பால் மூவிங்கில் இருக்குன்னு வச்சுக்கோம். ஹெட் ஆன் கொலிஷன், அப்போ 1D தான், சிங்கிள் டைமென்ஷன் தான். த வெலாசிட்டி ஆஃப் செகண்ட் பால், வெலாசிட்டி ஆஃப் செகண்ட் பால் ஏன் V போடுறேன்? ஆஃப்டர் கொலிஷன் சொல்லியிருக்காங்க. வெலாசிட்டி ஆஃப் செகண்ட் பால் சீக்வல் டு 2 டைம்ஸ் ஆஃப்டர் த ஃபஸ்ட் பால், அப்போ 2V1. அப்போ V1 தான். V1 சீக்வல் டு V1 தான். ஓகேங்களா? V2 தான் இதை விட 2 டைம்ஸ். சரி, என்ன வேணும் உங்களுக்கு? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன், அதாவது E கேட்குறாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன் E தானே. சரி, இப்போ எல்லாமே வெலாசிட்டியாக கொடுத்துருந்தா ஈஸியாக நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மாஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஷார்ட்கட் சொல்யூஷன் ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு அது தெரியணும். அப்போ என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும் ஒரு சில பேசிக் ஃபார்முலா. V1 சீக்வல் டு என்னது? ப்ராக்கெட். இதை நம்ம ஷார்ட்ஸ்லேயே போட்டிருக்கோம், இருந்தாலும் அதை பார்த்துக்கலாம். ரைட், பை நெக்ஸ்ட்டு V2 அதே மாதிரி ப்ராக்கெட் ப்ளஸ் பை. சரி, சேம் குவான்டிட்டியை தான் நம்ம ஆட் பண்ண முடியும். அப்போ ஆட் பண்ணியிருக்காங்கன்னா இங்கே V1னா இங்கே என்ன வந்திருக்க முடியும்? U1. ரிமைனிங் வெலாசிட்டி U2. V2 போட்டக்கூடாது, ஏன்னா V2 தான் தெரியாது. தெரிஞ்ச வேல்யூவில் இருந்தாலும் தெரியாத வேலையை கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி இங்கே இதில் ஸ்டார்ட் ஆகுது V2, அப்போ இங்கே U2, ரிமைனிங் U1. கரெக்டாக? சரி, கீழே எல்லாம் M1 + M2 போடுங்க. இது பேசிக் ஃபார்முலாங்கனால கொஞ்சம் ஐடியாவோட சொல்லித்தரேன். M1 + M2, ஓகே, M1 + M2, M1 + M2. சரி, அடுத்து எங்கே என்ன பண்ணோம்? V1னா M1, ஓகேங்களா, மைனஸ் M2. E தான் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன். ரைட், அடுத்து இங்கே என்ன பண்ணோம்? M2 என்ன வரும்? 1 + E. கரெக்டாக? 1 + Eன்னு வரும். அந்த ஃபார்முலாவை செக் பண்ணி 1 + E M2. ரைட், நெக்ஸ்ட்டு நான் U2னால M2. நெக்ஸ்ட் இங்கே U2வா? இங்கே என்ன வரும்? 2ல் ஸ்டார்ட் பண்ணிடுறீங்களா? அப்போ M2 அதே ஃபார்மேட் தான், E M1. நெக்ஸ்ட்டு இங்கே 1, அதனால் M1 1 + E. கிளியரா? இது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரைட், நமக்கு என்ன வேணும்? இப்போ இந்த கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? M1 = M2 = M. அதை விட ஒரு பியூட்டியான விஷயம், U2 = 0. அப்போ U2 0னா 0வால் இதை மல்டிப்ளை பண்ண இது என்ன 0 ஆயிரும்ல. அப்போ இந்த டேர்மை கேன்சல் பண்ணுங்க. அதே மாதிரி U2 0வா? அப்போ இந்த டேர்மை கேன்சல் பண்ணுங்க. அப்போ நம்ம பார்க்க வேண்டியதே இது ரெண்டு தான். ஓகே, அப்போ V1 = என்ன வரும்? M1 = M2 = M. அப்போ இது எப்படி எழுதுவீங்க? M - EM by 2M. ஏன்னா M + M தானே, 2M இன்ட்டு என்னது? U1. நெக்ஸ்ட்டு V2 = என்னது? இதான் 0 ஆயிடுச்சு. இது M1 1 + E by 2M by U1. இதை வச்சுட்டிங்களா? இது அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரேஷியோ மாதிரி போட போகிறோம். அப்போ U1 கேன்சல் ஆயிருமா? டிவைட் பண்ணும்போது V1/V2 கேன்சல் ஆயிருமா? 2M கேன்சல் ஆயிருமா? கீழே உள்ளது தானே. அப்போ V1/V2 என்ன வரும்? சீக்வல் டு இது M காமனாக வெளியே எடுத்துடலாமா? 1 - E by இது ஆல்ரெடி காமனாக தான் இருக்குது 1 + E. அப்போ M கேன்சல். அப்பா, இந்த ஃபார்முலா தான் இதுக்கு யூஸ் பண்ணணுமா? உங்களுக்கு சடனாக தெரிஞ்சால் டக்குன்னு யூஸ் பண்ணிடுங்க. அப்போ இந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா? சரி, ஃபார்முலா நோட் பண்ணிக்கலாமா? சரி, அப்போ இங்கே எழுதுகிறோம். என்ன எழுதுகிறோம்? V1. சரி, V1/V2 என்னது? 2V1. ஓகே, வெரி குட். 2V1 சீக்வல் டு 1 - E by 1 + E. இப்போ என்ன ஆயிரும்? V1 மறுகையாவா? அப்போ 1/2 சீக்வல் டு 1 - E by 1 + E. We want to E, coefficient of restitution. அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 1 + E இன்ட்டு 1 அதே தானே வரும், சீக்வல் டு 2 இன்ட்டு 1 - E. அப்போ 1 + E சீக்வல் டு 2 - 2E. We want to E. So E minus 2E சொல்லியிருந்தால் +2E. 2 + 1 சைடு போனால் -1. ஸோ
3 is equal to 1 is equal to 1/3. That is answer. இது ஸ்ட்ரைட்டாக தெரிஞ்சால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போடலாம்.